அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி 3வது அதிகாரம் 20வது வசனம். ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வரியவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டிகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். ஆம் பிரியமானவர்களே, நாம் அநேக நேரங்களிலே நமக்கு மேலான அதிகாரத்தில் உள்ளவர்களை குறித்தும், ராஜாக்களை குறித்தும், அதிகாரிகளை குறித்தும், ஐஸ்வர்யவான்களை குறித்தும் நாம் நிந்திக்கிறவர்களாக, தூஷிக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அவர்களை குறித்துதான காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனால் நம் மேலான அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நாம் அடங்கி போக வேண்டும், அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து செல்ல வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாய் கூறுகின்றது. மாறாக நாம் அவர்களுக்கு விரோதமாக நாம் படுக்கையில் நிந்திக்கிறவர்களாக, நம்முடைய மனதில் நிந்திக்கிறவர்களாக, தூஷிக்கிறவர்களாக, அவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆம், வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, நாம் மனதில் நினைக்கிற நினைவுகளையும், மனதில் நிந்திக்கிற நிந்தனைகளையும், ஆகாயத்து பறவைகள், சட்டைகள் உள்ள பறவைகள் அந்த செய்தியை அறிவிக்கும் தேவ சமூகத்தில் அவைகளை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி அறியுங்கள். ஆகாயத்து பறவைகள், செட்டைகள் உள்ளது எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவ தூதர்களை குறிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கவனிப்பதற்கு நம்முடைய வலதுபுறம் இடதுபுறம் தேவ தூதர்கள் எப்போதும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அறியுங்கள். பிரியமானவர்களே, நம் மனதில் நினைக்கிற நினைவுகளுக்கும் யோசனைகளுக்கும் சத்தமில்லை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய சத்தத்தை அவைகள் கொண்டு போகும். ஆகாயத்து பறவைகள், சட்டைகள் உள்ளது, அதை கொண்டு போய் தேவ சமூகத்தில் சேர்க்கும் என்று சொல்லி அறியுங்கள். தேவனுக்கு பயந்து இந்த உலகத்தில் நம் நினைவுகள், சிந்தனைகள், வார்த்தைகள், நடக்கைகள், செயல்கள், பார்வைகள், உணர்வுகள் எல்லாவற்றையும் தேவ பயத்தோடு செயல்படுத்துங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.